பண மரம் ஏறி கல் இறக்கதா சொல்லப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தினதுல பாதிக்கப்பட்ட அண்ணன் மணிகண்டனுக்கு குரல் கொடுத்ததுக்காண்டி 238 பேர் மேல வழக்கு. இதுல முக்கிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்ட மணிகண்டன் மேல 7 பிரிவின் கீழ் வழக்கு. என்னடா ஒண்ணுமே புரியல. ஏன்னா யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தர் குரல் கொடுக்காங்க, அதுக்காண்டி இவ்வளவு வழக்கம். அப்புறம் ஊடகத்தை பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுது. இவங்க பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஊடகம் ஒன்னு மைக்கும் வீடியோ கேமரா இருந்தா போதும் நம்ம எதுனாலும் சொல்லுவோம், ஆளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்னதான் நடந்தது, அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத நேரடியா மணிகண்டன் போய் கேட்போம் சொல்லி நாம் தமிழ் கட்சி நிர்வாகி எல்லாருமே நேர்ல போய் அண்ணனை சந்திச்சு பேசணும். அங்க என்ன நடந்ததுன்னு உண்மையிலே எதனால உங்களுக்கு துப்பாக்கி சூடு நடந்தது, உங்களுக்கு முன்பகை எதுவும் உண்டா அப்படிங்கறத கேட்டோம். ஒரு பகையும் கிடையாது. நான் பயணி இறக்கி வித்துக்கிட்டு இருக்கேன். நான் கல்லு இறக்கி வித்ததா யாரோ ஒருத்தர் சொன்னதால சந்தேகத்தின் அடிப்படையில போலீசார் எங்க வீட்டுக்கு தேடி வந்தாங்க. தேடி வரும்போது ஒருமையில பேசினாங்க. சார் ஒருமையில பேசாதீங்க, என் மேல தவறு இருந்தா நீங்க எதுனாலும் பண்ணுங்க, நான் மரத்துக்கு போறேன் கூட்டு போறேன், எத்தனை கலையத்தினாலும் நான் ஏறி இறக்கி காட்டுதேன், நீங்க ஏதோ ஒரு மரத்துல கல் இருக்கு நீங்க காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லுதாங்க. போறாங்க. போய் இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா இருக்கு? அண்ணனுக்கு மரமே ஏற தெரியாது, கம்பு கட்டி தான் ஏறுவாங்க. கம்பு கட்டி மேல ஏறி கலையத்துல இருந்து கீழே இறக்கி காட்டும் போது கீழே நின்னவி அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்களை ஒருமையில பேசுறது, ஜாதி ரீதியா பேசுறது, தேவையில்லாத தகாத வார்த்தையில பேசியிருக்காங்க. பேசிட்டு இந்த குழந்தைய கம்போட விரட்டி இருக்காங்க. விரட்டும் போது அண்ணன் நினைஞ்சிருக்காங்கன்னா மேல இருந்து கீழே இறங்கி தடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. போகும்போது தடுக்கி வரப்பு தட்டி கீழே விழுந்து ஐசக்ராஜ் அங்க இருக்கு தலையில காயம் ஏற்பட்டுருது. காயம் ஏற்பட்டு கீழே விழும்போது கூட துப்பாக்கி கீழே விழுந்துருது. அந்த துப்பாக்கி கூட எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னது கூட யாரு? மணிகண்டன். சொல்லும் போது அடுத்து உடனே எடுத்து 4 துப்பாக்கி பாஞ்சிருக்கு. பாஞ்சில 2-3 புல்லட் உள்ள இருந்து, ஒரு புல்லட் விட்டு உள்ள இருந்து பாஞ்சு வெளியே போயிருக்கு. முடிஞ்ச என் நெஞ்சில சுடுக்க தைய முன்னோட நின்று சுடுங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்திலையும் மரியாதை இல்லாம தான் நான் பேசணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, எல்லா போலீஸும் வந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. 10 நிமிஷத்துல என் ஊருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு ஒரு புதிரா இருக்கு, நான் அவ்வளவு பெரிய தவறா பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தாரு. அவர் முக்கியமா சொல்றது என்ன தெரியுமா? அண்ணன் வந்து ஒரு நேர்மையான அண்ணங்கிறது எனக்கு எல்லாம் திரும்ப தெரியுது. ஆனா அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணனுக்கு நான் போன் போட்டு தரேன், நீங்க பேசிக்கிட்டு நாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து சொன்னோம். இப்ப சொல்லும் போது நீங்க காவல் அதிகாரிகிட்ட கேட்டுட்டு வாங்க, அவங்க உத்தரவு இல்லாம நான் போன் பேச மாட்டேன் அப்படின்னு யார் சொல்லுதா? மணிகண்டன் நான் நிக்கும் போது சொல்லுதாரு. அப்ப அவங்ககிட்ட போய் உத்தரவு கேட்கும்போது இல்ல கால் பேச அனுமதிக்க மாட்டோம்னு அண்ணனை குரல் செய்தியை அனுப்ப சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்லி அது 2வது கேட்க வச்சோம். இதை பத்தி இதுலயே அவர் தெரிஞ்சிருக்கு அவர் கேரக்டர் என்னன்னு. அவர் முழுக்க அவர் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நான் குடும்பத்தை எப்படி பார்ப்பேன், ஏன்னா ஒரு சீட்டு போட்ட வீட்டுல தான் இருக்காரு. அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கு. 3வது குழந்தை அவங்க வந்து இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க 2 மாசமா. முக்கியம் என்ன தெரியுமா? அந்த அக்காளுக்கு காது கேட்காது. ஒரு வறுமையில தான் இருக்காங்க, ஒரு அன்றாடங்காட்சியா தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சொல்லி எப்படி ஆயிட்டேன், குடும்பத்தை எப்படி பார்ப்பேன், நான் எப்படி மேன் போடுவேன், நான் எப்படி சாப்பிடுவேன், இந்த பக்கம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க பக்கத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் ஜாதி பிரச்சனையை தூண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அவர் ஜாதி இவர் இந்த ஜாதி அதனால அவர் சுட்டாரு, நீங்க அப்படி இப்படி ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையில உங்களுக்கு அண்ணன் மேல உங்களுக்கு பற்று இருந்தது, அவர் பாதிக்கப்பட்டாத தாங்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு ஏதாட்டும் ஒரு உதவி பண்ணுங்க, பண ரீதியா உதவி பண்ணுங்க. அவர் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி கிடக்காரு, உங்களால முடிஞ்ச ஏதாட்டும் ஒண்ணு பண்ணி கொடுங்க. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைய மாதிரி வேற யாராட்டும் எங்கேயுமே பாதிக்கப்படக்கூடாது, பனைமரத்துல இருந்து எல்லாருமே பயணி இறக்கணும், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு உரிமையில பேசுறாரு. ஆள் வந்து பயந்தாலாம் கிடையாது, நல்லா போல்டா பேசுறாரு. முடிஞ்சா உங்களுக்கு அது அவருக்கான நீதியை பெற்றுக் கொடுங்க. சரியா? இதுதான் நடந்திருக்கு. இதுல முக்கியமா என்ன தெரியுமா? துப்பாக்கி சூடு நடந்து வண்டியில ஏத்தும் போது அண்ணனுக்கு இசைராஜா அவருக்கு வந்து இதுல மட்டும் தான் காயம் ஏற்பட்டிருக்கு. அவர் டி ஷர்ட்ல காயம் ரத்தக்காரம் எதுவுமே இல்லை. ஆனா நம்ம அந்த போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இல்ல சட்டை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இந்த ரத்தம் எங்க இருந்து வந்ததுன்னு அப்படின்னு கேட்டேன். என் காலில இருந்து துப்பாக்கி சூட்ல இருந்து கொப்புன்னு வந்த ரத்தத்தை அவளத்தையும் அவர் சட்டையில அவரா ராவுனாரு அப்படின்னு யாரு? மணிகண்டன் சொல்லுது. இது எப்படின்னே நம்ப முடியும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நீங்க நம்பல்ட்டா அதே டி ஷர்ட்டை எடுத்துட்டு போய் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது ஏன் ரத்தமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அது ஏன் ரத்தம் அப்படிங்கிறது. அது துப்பாக்கி அவர் மேல ஏத்தி கொண்டு போகும்போது கூட அவர் டிரைவர் இருக்காரு, சீக்கிரம் டிரைவர் காலை திருக்கி இருக்காரு, நீ என்ன பண்ணி மாயி இருக்கு அப்படின்னு. எப்படின்னா ஒரு குறைஞ்சபட்ச கருணை, ஒரு மனிதாபிமானமே இல்லாம செயல்பட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இது அரசு கவனத்தில் எடுக்கணும். இதாட்ட ஒரு கூர்மை. நம்ம வந்து இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்துவதற்கும் வேற கட்டத்தை கொண்டு போவதுக்காண்டி நம்ம வீடியோ போடல. அவங்களுக்கு வந்து ஒரு உரிய இழப்பீடு கொடுக்கணும். ஏன்னா வறுமையில இருக்காங்க, நம்ம ஒரு வறுமையில இருக்கோம், நம்ம வீட்டுல யாருமே இல்ல. வறுமை எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் இப்ப இருந்தா எந்திரிச்சு அவரால் வேலை பார்க்க முடியாது. நல்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க ஜாதி தங்க தலைவரா இருந்தாலும் சரி, ஏதோ கட்சி ஏன்னா இவ்வளவு நாள் எந்த கட்சியுமே வந்து பார்க்கல. எல்லா கட்சியும் வந்து இப்ப பிரச்சாரத்துல என்ன சொல்லுதுன்னா, நாங்க மணிகண்டன் காட்டி நின்னோம், மணிகண்டன் காட்டி பேசியிருக்கோம், மணிகண்டுக்கு நாங்க நிப்போம்னு சொல்லி பேசுறாங்க. பேச மட்டும் தான் செய்தாங்க. அவங்களுக்கான என்ன இழப்பீடு கொடுத்துருக்கீங்க? உங்க கட்சி சார்ந்த பண ரீதியா உதவி பண்ணிருக்கீங்களா? இல்லாட்டா அதை பிரச்சனை எடுத்து நடத்துதீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அதனால இதுவும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு ஏதாட்டும் ஒரு உதவியை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரு நேர்மையான மனுஷனா இருக்காரு. அப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அண்ணன். ஆனா அது வீடியோல சொல்லப்படாதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டாங்க. சரியா? அதை நான் சொல்ல முடியும். அதனால நீங்க வந்து ஏதாட்டும் ஒரு கட்சி சார்பா என்ன பண்ணணும் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பரப்புங்க. ஏன்னா இந்த வீடியோவை அரசு கவனத்துல ஈர்த்து
பாதிக்கப்பட்டவங்களுக்கு தக்க நிவாரணம் வழங்கணும், பாதிப்பு காரணமாக தக்க தண்டனையும் கொண்டு இதோட முடிக்கணும். ஏன்னா மணிகண்டனுக்கு யாரு மேலேயுமே கோவம் இல்லை, குடும்பத்தை நினைச்சு மட்டும் தான் வருத்தப்படுத்தாங்க. ஒரு ரொம்ப சென்சிட்டிவான மனுஷனா இருக்காங்க. அதனால பிரச்சனை இதோட முடிப்பீங்க. அரசு இது கவனத்துல இருக்கும், நல்லதே நடக்கும்னு நம்புதேன்.